வணக்கம் இசை உறவுகளே. நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது ஷார்ப் ஜப்பான் நிறுவனம் வெளியிட்டுள்ள WF930 என்ற மாடல் எண் கொண்ட ஒரு போர்ட்டபிள் ஸ்டீரியோ காம்பவுண்ட் சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேண்ட் ரேடியோ இருக்குது. FM, மீடியம் வேவ், ஷார்ட் வேவ் 1, ஷார்ட் வேவ் 2 அதில் பார்த்துங்க. இதில் இருக்கும் மொத்தம் 4 பேண்ட் ரேடியோ. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேண்ட் செலக்டர் FM, மீடியம், ஷார்ட் வேவ் 1, ஷார்ட் வேவ் 2, மைக்கு, இந்த பக்கம் டப்பிங் ஸ்பீடு, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அது வால்யூம் கண்ட்ரோலு, இந்த பக்கம் ஃபங்க்ஷன் டேப்பு, ரேடியோ, சிடி, லைன் இன். FM வந்து ஸ்டீரியோ மோனோ மோடு, இது மிக்ஸ் மைக்கு, இது வந்து ஹெட்ஃபோனு. செட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டபுள் கேஸ்ட் உள்ள டெக் உள்ள செட்டு, ரொம்ப பெரிய செட்டு. இது இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ கிடைக்கும் பாருங்கள். இதான் ஒரு ஃபுல் வியூ. இந்த செட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பீக்கரை வந்து தனித்தனியாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். தனியாக இது தனியாக பிரிக்கலாம், இதை தனியாக பிரிக்கலாம், திருப்பி இதிலே வச்சு ஃபிட் பண்ணிடலாம். அந்த மாதிரி டிட்டேச்சபிள் மாடல் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே டியூனிங், கீழே ஃபைன் டியூன் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு வந்து எதுவும் கிடையாது. மேலே வந்து ஒன்லி கைப்பிடி மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கைப்பிடி மட்டும் இருக்கும். இதில் ஒரு டெலஸ்கோபிக் ஆண்டனா. ஓகே, இதுதான் ஃப்ரண்ட்டில். பேக்கில் வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். லைன் இன்னுக்கான ஒரு பாயிண்ட்டு, ஸ்பீக்கர் அவுட்டு, அதுக்கும் உங்களுக்கு காட்டிடுறோம் பாருங்கள். தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி 2 ஸ்பீக்கரு. அப்படியே உங்களுக்கு ஸ்பீக்கருடைய அவுட்டு ஆண்டனா. இந்த பக்கம் வந்து இது லைன் இன்னு. லைன் இன் ஆக்ஸு, அதான் அது பேர் தான். இது நம்ம இது வழியாக கொடுத்து எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி மாடல் தான் இது. அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு பாருங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு அதாவது எக்ஸ் பேஸ்னு ஒன்றும் ப்ளஸ்ஸு ஒரு 4 பேண்டு கிராஃபிக் ஈக்குவலைசர் இருக்குது. அது சொல்ல மறந்துட்டேன். வேறு பாருங்கள். இது அவ்வளோதான். இது வந்து நம்ம இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து ரேடியோ ஆன் பண்ணி காட்டுறேன். ஆகாஷ்வாணி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் அவ்வளோ சத்தம் வருதுன்னாக்கா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து சரியான முறையில் ஏரியல் கிடைக்கல எஃப்எம்முக்கு வந்து. ஏன்னா நம்ம வந்து ரூமுக்குள்ளே வச்சுருக்கோம். அது எங்களுக்கு வந்து நியர்பை வந்து எஃப்எம் ஸ்டேஷன் எதுவும் கிடையாது. ரொம்ப லாங்கில் தான் இருக்குது. லாங்லாம் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி எனக்கும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கும். அந்தளவுக்குலாம் நமக்கு வந்து ரீச் ஆகாது. சென்னை பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்ரு. அதேமாதிரி திருச்சி பார்த்திங்கன்னா ஒரு 150க்கு மேலே இருக்குது. அதனால் இங்கே எதுவும் பக்கத்தில் எஃப்எம் ஸ்டேஷன் எதுவுமே கிடையாது. பாண்டி மட்டும்தான். அதனால் உங்களுக்கு வந்து எஃப்எம் வச்சா கூட அந்தளவுக்கு கிளியரன்ஸாக கிடைக்காது.
இதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஆண்டனாவில் ஒரு ஒயர் ஒன்று கட்டி வெளியே கொண்டு போய்ட்டு ஒரு ஆண்டனா போட்டு விட்டால் க்ளீனாக எடுக்கும். அடுத்தது இதில் இன்னொன்று சொல்ல மாட்டேன் உங்களுக்கு, டபுள் டெக் இருக்குது. ஏ டேப் பி இருந்தது. இது நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதெல்லாம் இப்போச்சுனாக்கா பெல்ட் இஷ்யூவால் உங்களுக்கு டேப் மட்டும் இப்போ ஒர்க் ஆகலை. ஆனால் ஒர்க்கிங்கில் இருந்த பீஸ் தான் அது. பட் ரொம்ப நாளாக அதை நாங்கள் ஆப்ரேட் பண்ணாமலே வச்சுருந்ததில் என்ன ஆகிப்போச்சு, பெல்ட் இஷ்யூ ஆகிடுச்சு. அது நம்ம கழட்டி மாற்றினா அது டேப் பாடம் வச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஒர்க்கிங்கில் இல்லை, அதை நம்ம சொல்லிடணும். அடுத்து இப்போ உங்களுக்கு வந்து ரேடியோவை போட்டு காட்டேன் சொல்லிட்டு ஆக்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சாங்ஸ் போட்டு காட்டுறேன். ஆக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணாக்க, இது ரேடியோவில், இது டேப்பில் இருக்குது. இது வந்து ரேடியோ, இது வந்து சிடி லைன் இன், அதான் ஆக்ஸ். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். ஆக்ஸ் நல்லா ஒர்க்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இது உங்களுக்கு நான் வந்து ஒரு மொபைல்லேருந்து ஒரு பாட்டு போட்டு அது எப்படின்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். மொபைல் டேட்டா ஆன் பண்ணல. நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தடைந்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று குறித்து அந்த கட்டுரையில் குறித்தும் வெளியிட்டுள்ள பதிவில் சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அபூர்வமான இந்த ஆக்ஸில் வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு ப்ளூடூத் சின்னதாக ஒரு காம்பனண்ட் கூட வாங்கி இது மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் பென் ட்ரைவ், மெமரி கார்டு எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு சின்னதாகவே கிடைக்குது உங்களுக்கு ஒரு சின்ன பீஸ். அது நான் எடுத்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கல இருக்கானு, அது நம்ம கடைங்களே கிடைக்குது. ஒன்லி ப்ளூடூத்து, எஃப்எம்மு, பென் ட்ரைவு, மெமரி கார்டு எல்லாமே போகிற மாதிரி ஒரு சின்ன பீஸு. அந்த மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே ஒரு பீஸ் இருக்குது, எடுத்துகிட்டு இப்போ நம்ம காலையில் நான் எடுத்தேன்ல ஒரு சின்னதாக மேலே அதை எடுத்துடுவோம். அது நீங்கள் போட்டுன்னு வச்சிங்களேன், அதிலேருந்து எல்லாமே போட்டு இதில் வந்து ஆக்சின்னு கொடுத்துட்டு நீங்கள் இதிலே கேட்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு மாடலுக்காக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கிட்டிங்கனாக்கா வாங்கி நீங்கள் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா பென்ட்ரைவை போட்டுக்கலாம், மெமரி கார்டை போட்டுக்கலாம், எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு மேலே ஹைட்டில் தெரியல, வேறு பாருங்கள் இந்த பீஸு இதுதான். இதில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு இதில் ஒரு அவுட் எடுத்து அதுக்கு நீங்கள் கொடுத்துன்னு வச்சிங்களேன், எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஒன்று சிம்பிளாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம். வாங்கி அப்படி இந்த செட்டு மேலே வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இதுலேருந்து ஒரு அவுட் எடுத்து நீங்கள் வந்து இந்த ரேடியோவுக்கு ஆக்ஸில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் இதில் தான் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு பென்ட்ரைவ், மெமரி கார்டு போட வேண்டிய ஆப்ஷனு இல்லை, இது செட்டை கட் பண்ணி ஆல்ட்ரேஷனு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செட்டை கட் பண்ணிட்டு ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் அது மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த செட்டு இருந்ததுனாக்கா அப்படியே வச்சுக்கலாம். இதை எந்த டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. எஃப்எம் வரலன்னு கூட கவலைப்பட தேவையில்ல. அப்படியே விட்டுட்டு
இந்த மாதிரி ஒரு செட்டை ரெடி பண்ணிட்டீங்கனாக்கா இதில் வந்து நீங்கள் பென்ட்ரைவ் போடலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம், ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதையும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி மொபைல் கூட வச்சு இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ ஆப் நிறையா இருக்குது. அந்த ஆப் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி வச்சு அதன் மூலியமாக சாங்ஸ் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே நமக்கு வந்து இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த செட்டை பொறுத்தளவுக்கு நம்ம அந்த சாங்ஸ் எந்த விதத்தில் வேணாலும் கேட்டுக்கலாம். அதுக்கு இது ஒரு இதுதான் இதை பார்த்துக்க வேண்டியது தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோ போடுறேன். இடையில கொஞ்ச நாள் எதுவும் வீடியோ போடலை. கொஞ்சம் உடம்பு முடியாமல் காரணத்தில் போடாமல் விட்டாச்சு. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். ஒரு 4 மாதம் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் வந்து வீடியோ சுத்தமாக போடவே கிடையாதுன்னு வச்சுங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி இன்னொன்று சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த செட்டு வந்து விற்பனைக்கு கொடுத்துலான்னு இருக்கேன். யாருக்காச்சும் தேவைன்னா கூட நீங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அதை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் என்ன வாங்கிக்கலாம். ஏன்னா இது கொடுத்துள்ள ஐடியாவில் தான் இருக்குது. அந்த செட்டை பொறுத்தளவுக்கு இது இருக்கிற கண்டிஷன் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுக்கு வில்லிங் உள்ளவங்க உங்களுக்கு தேவைன்னாக்கா டெஸ்கிரிப்ஷன் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் சேனல்லே இருக்கும். அது மூலிமா எனக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த செட்டு வேணுன்னா நீங்கள் ஓகே நீங்கனாக்கா நான் வந்து உங்களுக்கு வந்து அது மாதிரியே வந்து பார்சல் பண்ணி கொரியரில் அனுப்பி விட்ருவேன். மீண்டும் அடுத்து நம்ம இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.